அரிசி மாவை வந்து 1 கப்பு 1.5 கப்பு அளந்து நான் போட்டு சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிருக்கேன். வந்து சுடு தண்ணியில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. அமுத்துனா இப்படி இருக்கணும், நல்லா அமுங்கணும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரே ஒரு கேரட் தான், ஒரே ஒரு கேரட்டை சுகரில் மிக்ஸ் பண்ணி மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம வந்து சப்பாத்தி பிசைஞ்சு மூடி வச்சு இப்போ சப்பாத்தி வந்து தட்டி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி வச்சுக்கலாம். அப்புறம் ஃபேன் சூடானதும் இந்த மணியை குட்டியாக தட்டினோம்னா நம்ம வந்து கை எப்படி பண்ணாலும் வராது. அதனால் இப்போ என்ன பண்ணணும்னா இந்த ஒரு குட்டி ஸ்பூனை வச்சு இப்படி பண்ணோம்னா வந்துடும். அப்படியே போட்டு இது பண்ணிக்கிறோம். அப்படியே குட்டி பீசஸாக இதை அப்படியே இப்படி ப்ரெஸ் பண்ணி இந்த மூடியில் வச்சு ஒரே ஷேப் வரக்காண்டி அப்படியே ரவுண்ட் ஷேப் வரக்காண்டியே இந்த போட்டு இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இப்படி ஒரு இதை ஆனால் நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்குங்க. நல்லா மொறுன்னு இருக்கும். அப்புறம் கொஞ்சம் அந்த கேரட் இதை வச்சுக்கலாம். இப்படி வச்சுக்கிட்டு இன்னொரு பீசஸ் எடுத்து அப்படி வச்சுக்கலாம். திருப்பி அந்த கேரட் துருவனதை இப்படி வச்சுக்கலாம். இந்த இதை எடுத்து இப்படி வச்சுக்கலாம். இதை இப்படி சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. அது நல்லா